ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் நம்ம வந்து எம்டி குஸ்கா பிரியாணி டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். வாங்க இப்போ போய் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், ஒரு குக்கர் வச்சு குக்கர் காஞ்சதும் நான் எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க. ஒரு ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூனில் நெய் சேர்த்திக்கிறேங்க. பாருங்கள், எண்ணெய் காய்ச்சிருச்சுங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, சின்ன துண்டு பட்டை 2, ஒரு ஏலக்காய், கிராம்பு 2, கொஞ்சம் கல்பாசிங்க இதெல்லாம் சேர்த்திட்டேங்க. சேர்த்திட்டு பல்லாரி வெங்காயம் 1 வெட்டி வச்சுக்கிறேங்க, அதையும் சேர்த்திக்கிறேங்க. பச்சை மிளகா 2 வெட்டி வச்சுக்கிறேங்க, அதையும் சேர்த்துக்கிறேங்க. இப்படியே கலந்து விட்டுக்கலாங்க. ஓரளவுக்கு வதங்கி வரட்டுங்குது. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நம்ம பாருங்கள், இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கிறேங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து பச்சை வாசம் போக நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அப்போ ஒரு தக்காளி இடத்துல அரை தக்காளி அரைச்சிட்டு அரை தக்காளி வெட்டி வச்சுக்கிறேங்க, அதையும் சேர்த்திக்கலாங்க. கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க, அப்புறம் மறுபடியும் சேர்த்துக்கலாங்க. தக்காளி வந்து சீக்கிரமாக மசிஞ்சு வருங்க, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டா. இப்போ வெட்டி வச்ச தக்காளி நம்மளுக்கு மசிஞ்சிருச்சுங்க. அரைச்சி வச்ச தக்காளியை இப்போ சேர்த்திக்கலாங்க. நம்மளுக்கு அது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு தக்காளி வதங்கிடுச்சுங்க. இப்போ மல்லி புதினா வெட்டி வச்சுக்கிறத சேர்த்திக்கலாங்க. நல்லா வதக்கலாங்க. அதையும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூனில் மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேங்க. இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு கூட கொஞ்சம் இந்த அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க. மல்லித்தூள் வந்து இந்த ஸ்பூனில் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. கலந்து விட்டுக்கிறேங்க. கரம் மசாலா ஒரு குட்டி ஸ்பூனில், இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கிறேங்க. நான் 200 கிராம் தான் அரிசி எடுத்துருக்குறேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் தான் இப்போ நான் சேர்த்திட்டுருக்குறேங்க. சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுக்கிற அரிசியை சேர்த்திக்கலாங்க. தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்திக்கலாங்க. நான் ஒரு 10 நிமிஷம் அரிசியை ஊற வச்சு வச்சுக்கிறேங்க. சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், கலந்து விட்டு இப்போ நான் எப்போவுமே சாப்பாட்டுக்கு எப்படி தண்ணி வைப்பனோ அதே மாதிரி வச்சுக்கிறேங்க. 1க்கு 2 அப்படின்னு. நான் எடுத்துருக்கிறது நெய் கிச்சடி சம்பா அரிசிங்க. வீட்டில் எப்போவும் சாதம் வைக்கிற புழுங்கல் அரிசி தாங்க, பிரியாணி அரிசி இல்லைங்க. சீரக சம்பாவோ பாஸ்மதியும் எடுக்கலிங்க, சாதா பொன்னி அரிசி தான் எடுத்துருக்குறேங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி வச்சுட்டேங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம உப்பு எல்லாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம மூடி வச்சு சிம்மில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இது கொஞ்சமாக உப்பு பத்தலைங்க. அவ்வளோதாங்க. மூடி வச்சு நம்ம விசில் போட்டு
எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேங்க. இது கரெக்டாக பிரியாணி கலரு, மனம், டேஸ்ட்டு எல்லாம் அதே மாதிரி வருங்க. உதிரி உதிரியாக எப்படி இருக்குன்னு நம்ம விசில் வந்த முன்னாடி திறந்து பார்க்கலாங்க. நம்ம விசில் போன முன்னாடி குழஞ்சிருக்குதா, உதிரி உதிரியாக எப்படி இருக்குன்னு நம்ம திறந்து பார்க்கலாங்க. பாருங்கள், விசில் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் கூட ஒரு ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு மல்லி புதினா தூவிக்கலாங்க. தூவிட்டு இப்போ எப்படி இருக்குன்னு கலந்து பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக சாதம் நல்லா எப்படி இருக்குன்னு பாருங்கள். கலந்து விட்டுக்கலாங்க. அடியிலையும் அதே மாதிரி தான் இருக்குங்க. நம்மளுக்கு பிரியாணி டேஸ்ட்டில் சாதா அரிசியில் பொன்னி அரிசியில் நம்ம பாருங்கள் நல்லா நீட்டாக பாசுமதி ரைஸ் மாதிரியே நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குதுங்க. இதே அளவில் தண்ணி கரெக்டாக நம்ம ஒரே மாதிரி வச்சோம்னா எப்போவுமே குலையாதுங்க. பாருங்கள், சூடான சுவையான நம்மளுக்கு குஸ்கா, தக்காளி குஸ்கா பிரியாணி டேஸ்ட்டில் ரெடிங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்க, நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலை சந்திக்கலாங்க. எல்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.